நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே மகத்துவம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கண்களையும் கரங்களையும் ஆண்டவரே உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதியின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எல்லோருடைய வாயிலிருந்தும் துதிகள் எழும்புவதாக. வாய்களை திறந்து நாம் எல்லோரும் துதிப்போம் 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 ஆண்டவரே அப்பா. பிசாசுகளையும் தந்திரங்களையும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் இரக்கமாக ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய துதியின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்த தகப்பனே. ஆண்டவரே பிசாசுகளை துரத்துகிற ஒரு நல்ல வல்லமையும் அதிகாரமும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஒவ்வொருவருக்கு நீர் தரும்படி ஆய்வை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொன்னது போல ஆண்டவரே துதி எடுக்க நீர் கிருபை தாருங்க தகப்பனே. ஆண்டவரே பிசாசுகளை துரத்துகிற ஒரு அதிகாரத்தை ஒரு வல்லமை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய மகத்துவங்கள் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமைகள் வெளிப்படுவதாக, உம்முடைய அதிகாரங்கள் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாடல் பகுதியிலும் ஆண்டவரே சங்கீத பகுதியிலும் ஜெப வேளையிலும் ஆராதனை பகுதியிலும் மெசேஜ் பகுதியிலும் உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க கிருபை தாருங்க. எல்லாவற்றையும் நீர் உம்முடைய ஆளுகைக்கு கீழாக நீர் நடத்துங்க அப்பா. இன்னும் வருவேன் என்று சொன்ன ஜனங்கள் ஆண்டவரே தொடர்ந்து வருவதற்குள்ள கிருபைகளை தாருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாருங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்வோம். நம்முடைய கரங்களிலே பாடல் புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாடல் புத்தகத்தில் முதலாவது பாடலாக 28வது பேஜில் 3வது பாடலை பாடி கர்த்தர் நமக்கு செய்த சகல நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்தலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே, கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் பாவத்தினால் மரித்திருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை ஆண்டவரே ரட்சித்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி, உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் உம்முடைய பரிசுத்த சபையிலே தகப்பனே நீர் எங்களை நிறுத்தி இருக்கின்ற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் அப்பா நீர் எங்களுக்கு பலனாக இருந்து நீர் எங்களை நடத்தி வந்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நன்றிகள் அந்த உள்ளத்தோடு நம்ம இப்படியாய் வழி நடத்தி வந்த அந்த நல்ல தேவனுடைய அன்பை நினைவு கூர்ந்து நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 24வது பேஜில் 2வது பாடலை பாடி அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். அன்பில் என்னை உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவில் நாதையானே தெருவினில் நான் கிடந்தேன், கருவினில் ஆதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு, தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன், சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஊரெல்லாம் சென்றிடுவேன் உந்த நாமம் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் சென்றிடுவேன் உந்த நாமம் பறை, தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன், தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எந்த அன்பு தெய்வமே,
ஆளுகை செய்யும் என்ன எந்த அன்பு தெய்வமே, உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஆண்டவரே, உம்முடைய இப்படிப்பட்ட அன்புக்கு ஈட இணை ஆண்டவரே எங்களிடத்தில் ஒன்று இல்லை ஆண்டவரே. இந்த அன்பு ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே வெளிப்படவும் ஸ்திரப்படவும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 43வது பேஜில் 2வது பாடலை நாம் எல்லோரும் எழுந்து நின்று அவரை உயர்த்தி அவரை ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கின்றோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாத தொழுகிறோ. தேவா பிரசன்ன தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுட கூடி வந்தோமே. தேவா பிரசன்ன தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், பணிந்தமை கண் பாருமே. தேவா பிரசன்ன தாருமே, தேடிவும் பாத தொழுகிறோ. தேவா பிரசன்ன தாருமே, தேடிவும் பாத தொழுகிறோ. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்ன தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்ன தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம்.
கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரேன்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரேன்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாத தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாத தொழுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை தேடி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள ஒரு சின்ன கூட்டமாய் நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த தொழுகையை நீர் அங்கீகரித்து எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆமென். Psalms 34. Sangidam 34. I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. My soul shall make its boast in the Lord. The humble shall hear of it and be glad. Oh, magnify the Lord with me. Let's exalt his name together. I sought the Lord, and he heard me and delivered me from all my fears. They looked to him and were radiant, and their faces were not ashamed. This poor man cried out, and the Lord heard him and saved him out of all his troubles. The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. Oh, fear the Lord, who his saints. There is no want to those who fear him. The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing. Amen. Psalms 34 சங்கீதம் 34 நாம் பலமுறை தியானித்திருந்தாலும் ஒரு விசை கூட these days we have meditated Psalms 34 many times, but still today again God is reminded us with this Psalms. See in the verse Psalms 34:1 says, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். வாட் எவர் த சிச்சுவேஷன் தட் we come across in our life, we always for that situation we praise from the bottom of our heart. That is the mark of true Christian. Like any situation in the life, whatever we are facing, God said a word. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. If we are under the control of God, if God is guiding us and leading us, you be assured that whatever situation that you are coming across or you are passing by, everything will turn to your good. That is what God's word is telling. All the situations will turn to your good. For that purpose, for that reason, we always praise God and we thank God for all the situations, is what God is telling. And I want to make
just stress on to one word, the last verse. You see, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. If a man who is seeking God from his heart, you see, in the forest, the the small lions will not have hungry, because whatever they need, it will be available in the forest. If it is hungry also, the man who seeks the Lord, he will not be hungry. That is what the word is telling. அப்படின்னா என்னன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறார். எப்படி, எந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, காட்டிலே சிங்கக்குட்டிகள் ஒரு நாளும் ஒரு நேரத்திலும் அது பசியாக இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால், அவைகளுக்கு வேண்டியது அந்த காட்டிலே என்ன செய்து ஆல்ரெடி தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அதனால் எப்பப்பெல்லாம் சிங்கக்குட்டிகள் பசியாக இருக்கிறதோ அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள் அந்த இடத்திலே கொடுக்கப்படும். அதனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிருகத்திற்கு, இந்த சிங்கத்திற்கு, இந்த சிங்கக்குட்டிக்கு தேவன் அப்படி நடத்துகிறார் என்று சொன்னால், அவரை தேடுகிற ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. என்ன நமக்கு எந்த நேரத்தில் தேவையோ அதை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். காலதாமதங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அது நமக்கு தலைகீழாக இருப்பது போல நமக்கு தோன்றலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றன, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Maybe all the situations against you, you may think that how I will overcome these situations in my life. I am going very tough time in my life. How I will overcome. But God is telling, if your heart is seeking the Lord, it is sure all your needs will be met. Maybe there will be a delay in something. That delay also, God is telling, it will turn for your good. That is the surety, that is the confidence, that is the word that God has given to us. Let us take this word and let us worship from our heart. நாம் இப்பொழுது எல்லோரும் தனித்தனியாக நாம் தேவனை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அளவிற்கு நமக்கு வார்த்தையை தந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை நடத்தி வருகின்ற அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லோரும் தனித்தனியாய் நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள
திரும்பவும் வருவேன் என்றே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் இணைந்த தகப்பனே, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றாய் கூடியிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, புழுதியிலே கிடந்த எங்களை நீர் தூக்கி எடுத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே நீர் எங்களை நிறுத்தி உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எங்கள் மீது ஆண்டவரே நீர் பொழிய செய்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவங்களை ஆண்டவரே எங்களை கொண்டு இந்த பூமியில நீர் செய்ய போவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்லமை உம்முடைய மகத்துவங்களும் சபையிலே ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவத போவதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆண்டவரை நடத்தி வருவதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இடத்திலே வர முடியாமல் போன ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் அவர்களும் வந்து உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். அமர்ந்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து செல்றோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 15. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னோட நாமத்தை அறிவிக்கத்தக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஸோ இந்த பகுதியை நாம் இதற்கு முன்பதாகவும் தியானித்திருக்கின்றோம். ஒரு விசை கூட நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். அதாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சவுல் என்கின்ற ஒரு பெயரோடு எருசலேமிலே வாழ்ந்து வந்த ஒரு சகோதரர். அவர் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி எழும்புகிறார்களோ அவர்களை தொந்தரவு செய்து, சித்திரவதை செய்து, ஈவன் கொலையும் செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு மகனாக காணப்படுகிறார் சவுல். அந்த சவுல் தமஸ்கு என்னும் பட்டணத்திற்கு போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கின்றார். எப்படி சந்திக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஒளியோடு அவரை சந்திக்கின்றார். அந்த ஒளி அவர் மீது வந்தவுடனே அவர் கீழே விழுந்து என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இயேசு அவரிடத்திலே கேட்பார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. இப்படி கேட்டவுடனே அவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்னா, நீர் யார்
அப்போ அவர் சொல்வார், நான் தான் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அதில் பதில் சொல்வார். சொன்ன உடனே அவர் என்ன சொல்வார்னா, அடுத்த பதிலாக, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கின்றீர். அப்போ இம்மிடியட் ஒரு மனம் திரும்புதலை நாம் என்ன செய்கிறோம், அந்த இடத்திலே பவுலின் இடத்திலே நாம் பார்க்கின்றோம். மனம் திரும்பிய உடனே ஆண்டவருடைய நோக்கம் அவர் மீது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், பாருங்க 15வது வார்த்தை, 15வது வசனம் நம்ம வாசித்த வார்த்தை. இட்ஸ் லைக் ஆண்டவருடைய ஒரு தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் பாருங்கள். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார். எப்படிப்பட்டவனா இருக்கிறார்? நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்? ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இயேசுவினுடைய நாமத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக யார் இருக்கிறார்? சவுல் காணப்படுகிறார். இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். The verse Acts chapter 9 verse 15 we read. This is clearly telling to us, but the Lord said to him, go, for he is chosen vessel of mine. Just see the word. He is a chosen vessel of mine to bear my name before Gentiles, kings, and the children of Israel. Special calling, you see, special calling for Paul. For he has chosen. The word, I am just repeating again the word, what God is using. He is a chosen vessel of mine. Chosen vessel of mine. Did I choose my children? No. I didn't choose my children. God has chosen and given to me. I received it. Did I know that he will come after 10 months from my wife's womb? No, I don't know who is inside, how he is built, how he is growing in the womb. No, I don't know. God has chosen while before you were in the womb of your mother. That purpose is given while you were in the womb. But after how many years Paul identified this? I don't know what is the age of him while God met. That I need to check. Those many years he doesn't know what is his calling. எதற்காக கர்த்தர் இவரை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நாள் வரைக்கும் he was not knowing what he was doing against his calling. Against his calling he was doing. What he was doing? He was persecuting a person who is accepting the Lord Jesus Christ. He is ready to kill the people, those who are following the Christ. He killed Stephen. He is a godly man. He was a man who was standing against the people, among the Israelites. He killed them. Paul was one among them. This is what the God is telling us today. You are a chosen vessel. The people, those who are sitting here, all are chosen vessel. நீங்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அதனால்தான் இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். 14 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன்பதாக
நானும் ஒரு நாள் இப்படி ஒரு சபையிலே வந்து அமர்ந்திருந்தவன். As I told you, before 15 years, I was sitting like among one of you in the church. And I could repent immediately. Once I repented, I have never gone back. From that day onwards, standing for the Lord, God is guiding me, leading me by His Spirit, by godly men, by godly people around me. They all were supporting me, guiding me. And now God has clearly directing us what is the purpose He has chosen. Paul has been chosen as his own vessel. You all are sitting here. You all are sitting here. நாம் எல்லாரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். We all are sitting here as a chosen vessel. நான் நினைக்கலாம் ஒரு தற்செயலாய் நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்று சொல்லி. அப்படி அல்ல. தற்செயலாய் நாம் யாருமே இந்த இடத்துல வரல. நாம் எல்லாரையும் இந்த இடத்துல வந்து அமரும்படி ஆண்டவர் அங்கும் இங்கும் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். Clearly God is telling the calling of Paul. He is explained to Anania. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார். உங்களை என்னை ஆண்டவர் எதற்காக தெரிந்திருக்கின்றார்? Even God did not tell to Paul, I have chosen you for this purpose. But to whom God is telling? To Anania. To Anania God is telling, for this purpose I have chosen him. After that, he didn't tell this verse to even Paul. Paul understood by the Spirit, and he was moving accordingly. He was moving accordingly. See, when Paul was chosen and he was revealed his calling to him, Paul was waiting Anania to come. And when Anania got cleared, அனனியாவுக்கு எப்பொழுது அனனியா வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுவார், ஆண்டவரே, இவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? உம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுகிறான் அல்லவா? அப்படி என்று சொல்லி பவுலை குறித்து இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது இயேசு அவரிடத்தில் சொல்வார், நான் எதற்காக அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நாமத்தை குறித்து. அவனுடைய காலிங் வந்து பெரிய காலிங். யாருக்கெல்லாம் அவனை சுவிசேஷம் சொல்லும்படியாய் நான் அழைத்திருக்கிறேன்? ராஜாக்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும், அதாவது இயேசுவை யார் என்று அறியாத ஜனங்களுக்கும், பிளஸ் இயேசுவை அறிந்த பரிசேயத்தனத்தில் வாழக்கூடிய, மனம் திரும்பாமல் வாழக்கூடிய ஜனங்களுக்கும் என்னுடைய நாமத்தை குறித்து அவன் சொல்ல வேண்டும், அவன் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவனை நான் தெரிந்திருக்கிறேன். I request people, those who are sitting here, we have come to the church. Let us ask God, what is the purpose you have chosen me? What is my calling? You have chosen me and I am coming to the church. I was born again before 15 years, 10 years,
4 years, 5 years, 20 years, what is my unique calling that you have given to me? Let us ask God, and let Spirit, Holy Spirit reveal this to us, and then we have to move accordingly. Paul was a successful minister after Jesus Christ among all the disciples. Successful minister, disciple, apostle among all the disciples. Even till today, I can say. After once he started his ministry, he has come across many tremendous tests, but he has never given up on anywhere, anything, because he knew what is his calling is. அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டதற்கு பின்பதாக, அவர் ஊழியத்தை ஆரம்பித்ததற்கு பின்பதாக அநேக பாடுகளோடு அவர் கடந்து வந்திருக்கின்றார். ஆனாலும் எந்த பாடுகளும் அவரை அவருடைய அழைப்பிலிருந்து அங்கும் இங்கும் திருப்பவில்லை. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியங்களும் கிறிஸ்டியன் லீடர்ஸை போல் அல்ல, ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலங்களில் இருந்தது. அவங்க ரியல் அந்த நாட்களில்தான் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்வார்கள், வாழ முடியும், வாழ்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு காண்பித்த ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அதே ஆவிதான் இன்றைய நாளும் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய ஸ்பெஷல் காலிங் என்ன, ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த இடத்திலே அமர வைத்து. பவுலிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் இம்மிடியேட் மனம் திரும்புதல். அந்த இம்மிடியேட் மனம் திரும்புதலுக்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, எப்பொழுது அவருடைய கண்களில் இருந்து செதில்கள் கீழே விழுந்து அவர் பார்க்க ஆரம்பிக்கின்றாரோ, அதற்கு பின்பதாக he has got second thought அவருக்கு வரவே இல்லை. என்னுடைய பேரண்ட்ஸ் எப்படி, என்னுடைய குடும்பம் எப்படி, என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும், எனக்கு பின்பதாக இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறதே. ஆக்சுவலி அப்போஸ்தலர் பவுல் வெரி ரிச் மேன். அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, they were building a ship. That much very rich man, Paul. But what he did, he left everything and he stood for his calling. எல்லாவற்றையும் விட்டு பவுல் எதற்காக நின்றார்? அவருடைய எதற்காக அவர் அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்பிற்காக அவர் நின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான காலிங்கை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய காலிங் என்ன என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். God has given special calling to every one of us. We cannot say, no, I don't have anything to do for the kingdom of Lord. No. God has given you special calling to each one of us. What is that? We have to identify and we need to do for the glory of His kingdom. The second was Matthew 22 verse 14. மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ
சிலர். 14 you can read in Hindi. क्योंकि बुलाए हुए तो बहुत हैं परंतु चुने हुए थोड़े हैं. चुने हुए थोड़े. थोड़े हैं. ஸோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த உவமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு இடத்திலே ஒரு கல்யாண விருந்து ஆயத்தப்பட்டு வைத்திருந்தது. ஆல்ரெடி கல்யாண விருந்து எப்படி ஆயத்தப்படுத்துவாங்கன்னா, இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே? இன்விடேஷன், கல்யாண விருந்து, இந்த நாளில் இந்த இடத்துல கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல என்ன செய்வாங்க, இன்விடேஷன் கொடுப்பாங்க. எத்தனை இன்விடேஷன் கொடுத்துருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. அப்போ இந்த கல்யாண விருந்து ஆயத்தப்படுத்துகிறவரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துட்டு துண்டெல்லாம் எல்லோரும் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனும் வந்தாச்சு. அப்போ அந்த நேரத்தில் அந்த எஜமான் என்ன சொல்கிறாரு, எல்லார்ட்டையும் கல்யாண விருந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க, போய் ஜனங்களை நம்மால் அழைக்கப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பும் பொழுது, அவங்க ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க அவர்கிட்ட. 3வது வசனம் 22 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மூணாவது வசனத்தை ரீட் பண்ணுங்க. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருக்கிறார்கள். என்ன செய்றாங்க, he is sending his servant to bring them, but those people are not willing to come. எப்படி அவர்களுக்கு என்ன முடியல, they are not willing to come. You can read the 3 verses 3. And send out his servants to call those who were invited to the wedding, and they were not willing to come. They were not willing to come. இப்போ இவங்களை நம்பி ஒரு கல்யாண விருந்தே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, வருவதற்கு மனசு இல்லை. அவங்களால வர முடியாதுன்னு இல்லை, அவங்களுக்கு என்ன செய்யலை, வருவதற்கு மனசு இல்லை. அப்போ அவங்க எல்லாம் யார் தான், அழைக்கப்பட்டவர்கள். அப்போது அந்த இடத்துல இம்மிடியட்டாக ஆண்டவர் ஒரு ரெவலேஷன் அவர் கொடுக்குறாரு. போங்க, நீங்கள் போங்க, எங்கே போங்க, தெருவில் போய் அநேக ஜனங்கள் நிற்பாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி வழி சந்துகளிலே அனுப்புகிறார். 9வது வசனம் 9 verse 9 you can read. நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் நாங்கள் கண்ட நல்லார் சொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை இருந்த விருந்தாளிகளால் நிறைந்தது. ஓகே, ஸோ பாருங்கள், எந்த அளவிற்கு இவங்க ஜனங்களை அழைத்திருந்தாங்களோ அந்த அளவிற்கு மறுபடியும் அந்த கல்யாண விருந்து என்ன செஞ்சிச்சு, நிறைஞ்சிருச்சு. God's work is such. God's work is such. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்த பொழுதிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்க, சிலராகத்தான். ஆனால் சிலர்னா யார், அழைக்கப்பட்ட அநேகர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் மறுபடியும் 2வது டைமும் போய் அழைக்கிறதுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, வர மனதில்லாமல் ஒரு சாக்கு சொல்லி அவங்க வேலைகளை அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, வழிகளிலும் சந்திகளிலும் தெருக்களிலும் ஆங்காங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் என்ன செய்தாங்க, அழைத்து கொண்டு வந்தாங்க. கடைசியில் அவங்க என்னன்னாங்க, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் மாறிவிட்டார்கள். யாரால, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக இருந்தார்கள். அந்த கல்யாண விருந்துக்கு அவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள்.
இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் தரித்திருந்தோம் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் நாம் மாற முடியும். இல்லது நம்ம அழைப்பை நாம் உணராமல் ஏதாகிலும் ஒரு சாக்கு சொல்லி கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வேறு ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க, மாறிவிடுவார்கள். அதுதான் இந்த ஊமையில் இந்த இடத்திலே நடக்கின்றன. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் பாத்திரவான்களாக இருக்கும் பொழுது நம்மை கொண்டு ஆண்டவர் செய்கின்ற காரியம் பயங்கரமாய் இருக்கும். அதற்கு பின்பதாக இந்த ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாறியதற்கு பின்பதாக இவர்களை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருப்பார் என்று சொல்லி நான் என்ன செய்கின்றேன், விசுவாசிக்கின்றேன். இது ஒரு உவமையாக தான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய என்னது பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண விருந்துனா என்னென்னா பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் கூப்பிடும் பொழுது வாங்க பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையாக இருக்குது. ஒருத்தருக்கு என்னுடைய அஃபிஷியல் வேலை இருக்குது, இல்லை எனக்கு ஒருத்தர் எனக்கு நிறைய அநேக காரியங்கள் நான் செய்ய முடிக்க வேண்டியது இருக்குது, எனக்கு கம்பெனியில் லீவு தரலை அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்க. இன்னொரு அநேகர் எனக்கு ஸ்பிளிட் டியூட்டி போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் அநேகர் இப்படி ஒவ்வொரு சாக்குகளாக என்ன செய்கின்றன இருக்கிறேன். இவங்களை எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, எங்கே அழைத்திருக்கிறார்கள், பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் வாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ள ஜனங்களாய் வாருங்க, பரலோகத்துக்கு வாங்க, சபைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் அழைக்கும் பொழுது இப்படியாக சாட்சிகள், இப்படியாக அவருடைய காரியங்கள் இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போது அதிலும் ஒரு சில ஜனங்கள் எப்படி ஆகலைன்னா சபைக்கு நான் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஓடி வரக்கூடிய ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தன்னைத்தானே ஆண்டவருடைய வாழ்க்கைக்காக கமிட்மெண்ட் கொடுத்து அப்படி வரக்கூடிய ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறவர். God is seeing our heart, how we are committed to God's work and God's kingdom. சூழ்நிலைகள், situations may be different to everyone, but in our inner heart, if we feel, we decide that, Lord, however, I want to go to the church and I want to be a part of your kingdom. This thing, if it is there in our heart, the coming days, God will change the situations. That is the work of God. God does this with everyone. The people, those who have a passion to go to the church and they long for that and their authorities are not allowing, we cannot do something against our authority. We have to obey. That is the mark of the Christianity, mark of the Christian leaders. We need to obey to our authority. If they are calling, you have to come for the work. So there is no other way. We have to go, and we can request them. We can tell them that I need to go to the church. So can you give me the holiday? One day God will change his heart, and he will allow us to go to the church. So what I mean is, whatever the situation that we are coming across, God is seeing our heart. If your heart is really want to be a part of the church and I want to go every day to the church, I want to grow in that, then one day God will make a way. That also will become a test for you. That also will become a test for you. If you pass this test, definitely the next moment onwards, God is not going to send that same test to you. Once you are passed, then you are in the next grade, other level. I am also undergoing many tests. நானும் அநேக டெஸ்ட்டுகளை நான் கடந்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு விதமான பரீட்சைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். அந்த டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டாய் நான் பாஸ் பண்ண ஆண்டவர் என்ன செய்வார், நான் உங்களை
இந்த பர்பஸுக்காக நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், இதிலே நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் நடத்துங்கள் என்று திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற நாட்கள் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் he waited for a long time, long years, and then he found that which year Paul started the ministry. பவுல் எந்த வருஷத்தில் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்னு சொல்லிட்டு இருக்கா? இல்லை, ஓகே, அது கொடுக்கப்படலை. ஸோ இப்படியாக அத்தனை வருடமும் பவுல் என்ன செய்தார்? தாமதித்து வெயிட் பண்ணி காரியங்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதே தேவன்தான் இன்றும் இன்றைய நாளிலும் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கின்றார். நாம் ஆண்டவரிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த, ஆண்டவரே என்னுடைய ஸ்பெஷல் காலிங் என்ன என்று சொல்லி நாம் கேட்டு நாம் அதை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை செய்வதற்கு நாம் முன்னுக்கு வரலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்த நம்முடைய தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ எப்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கின்றார்? தெரிந்து கொண்டிருக்கின்றார். You can read Ephesians chapter 1, Ephesians chapter 1 verse 4. Ephesians. जैसा उसने हमें जगत की उत्पत्ति से पहले उसने चुन लिया कि हम उसके निकट प्रेम में पवित्र और निर्दोष हों. Yeah. 1:2. So 1:4. It is just as he chose us in him before the foundation of the world. When he chose you, where you have to be? 2025 January 26, you have to be in this church to glorify his name. This has been decided before the foundation of the earth. This is the path just Jesus Christ has given to us. It is really amazing that before the foundation of the earth, God has chosen you for his kingdom. Right? When we know, we start studying LKG, and then we have to wait for 1 year to go to UKG. UKG. Then you have to wait for 1 year to go to first standard. Then you have to wait second standard. One year, one standard you have to go. Then while you are going to LKG, someone will ask you, what do you want to become? Some say that, oh, I want to become doctor. I want to become engineer. I want to become scientist. I want to become software engineer. I want to become journalist. These all are there when they were going to LKG. That itself we say that now you are going to LKG, you want to become scientist. How many years you have to wait? But God has chosen us and given a calling before the foundation of the earth itself. How he has pre-planned our life. You and me may think, we do not have job today, what I will do tomorrow. Right? இன்னைக்கு
நமக்கு சரியான ஒரு வேலை இல்லை, நாளைக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் நாளைக்கு இல்லை, 40 வருஷத்துக்கு பிறகு நீ எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தீர்மானம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய தீர்மானத்திலே நாம் நிற்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். This is little bit difficult to understand, little bit difficult to accept the situation, whatever we are coming across the things. If you see this word, we have to accept the situation what we are today. This situation, when God has planned for you before the foundation of the earth, God has chosen you to undergo this situation. Every situation has got a lesson to give to us. எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடந்து வரும் பொழுது ஒவ்வொரு காரியங்களை அந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன செய்யும்? கற்றுத்தரும். I was a man before I come to the Lord, little anger, not little too much anger. And then I believe everyone whomever I see. Whatever they talk, I believe. Then the day goes, whomever I believed, they all become a hypocrites in front of me. Not all, but there are some. என்னுடைய வாழ்க்கையிலே நாம் ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு உள்ளாக நான் வருவதற்கு முன்பதாக நான் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே கோபப்படுகிறவனாகவும் இருந்திருக்கிறேன். ஜனங்களை அப்படியே நம்புகிறவனாக என்ன செய்துட்டேன்? என்னுடைய காரியங்களை நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ வேதத்தை வாசிக்க கர்த்தருடைய காரியத்தில் அதிகமாய் வளர ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் என்ன செய்தார்? கொடுக்க ஆரம்பித்து கொண்டு வந்தார். ஸ்டில் ஐ ஆம் கெட்டிங் இட். விஸ்டம் அண்ட் நாலேஜ் காட் இஸ் கிவிங் while I started my journey with Lord. அதுதான் தேவ வார்த்தைகளை நமக்கு சொல்கின்றன. கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நீங்கள் ஞானத்தில் வளருகிறீர்கள் என்று சொன்னால், வளர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு வரும். See, in Acts chapter 4, you can turn. Sorry, not 4:29, 5:29. Acts chapter 5:29. ஸோ மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு
கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. யூ கேன் ரீட் இன் ஹிந்தி ஆக்ட்ஸ் சாப்டர். और अन्य प्रेरितों ने उत्तर दिया, मनुष्य की आज्ञा से बढ़कर परमेश्वर की आज्ञा का पालन करना ही हमारा कर्तव्य है. So it is a clear instruction. We ought to obey God rather than man, whoever it is on this earth, whoever. I have to obey the God's commandment first, than obeying to man. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் இல்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவசியமாய் காணப்படுகிறது. This word who is taking it seriously, எந்த ஒரு மனிதன் இந்த வார்த்தையை வைராக்கியமாய் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிறானோ அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருப்பான். I am witness for this. நான் இதற்கு சாட்சியாக இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு இருதயத்துக்குள்ளாக காணப்பட வேண்டும். If God says to take baptism, it's a commandment of God. There is no other way. There is no second thought. What my pastor will think, what my relatives will think, what my circumstance will think. No. I didn't think about anything when I took the baptism. I didn't even inform to my parents, I am going to take the baptism. It is a relation between me and God. I made it. God's commandment says, obey my words, obey my commandments. I obeyed it. I don't know whether it is correct or not, but God's word is telling, obey my commandment. I obeyed. That is what Paul did. What Paul did. நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன் கேட்ட உடனே பால் எகென்ஸ்ட், என்னை நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு. The next word Paul is telling, Apostle Paul, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். Immediate மனம் திரும்புதல். Paul did not wait. Okay, he has fallen the things from his eyes and he is seeing. After seeing the world, Paul did not wait to get permission from their parents. Did Paul waited? No, Paul did not wait. And then immediately baptized, he got baptism. And some days, only some days God will give you to be with a godly people, not always. Within that days, you have to become a minister for the Lord. Paul became, and without delay he started preaching the word of God. You don't think till the world ends, the godly people will be around us. One day God will put you alone, be alone and grow. Till that day God will equip you with the godly men around us. Once you are ready to fly, God allow you to fly. Okay, go and fly. That is the situation God has made to every one of us. இதுதான் நாம் எல்லோருக்கும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அழைப்பினுடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் கவனமாய் செயல்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். You may get certain situations in this place, but when you move to other places, other country, other area, you may not be having a same situation.
God is really loving every one of us, those who are sitting here. So God is speaking today. I have chosen you for particular purpose. You are my chosen vessel. I have chosen you. You are my chosen vessel. Be useful for the kingdom of the Lord. Numbers chapter 17. எண்ணாகமம் 17வது அதிகாரம் verse 5. Numbers chapter 17 verse 5. 17. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு முடிவு பண்ணுவேன் என்றார். इस पुरुष को मैं चुनूंगा, उसकी छड़ी में कलियां फूट निकलेंगी और इस्राएली जो तुम पर बुड़बुड़ाते रहते हैं और बुड़बुड़ाना मैं अपने ऊपर से दूर करूंगा. It says, and it shall be that the rod of the man whom I chose will blossom. Thus I will rid myself of the murmurings of the children of the Israel, which they murmur against you. Why God is choosing you? You see, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். God has chosen us and He has kept us in the church, and He is building us by the Spirit, by the Word of God, and God is molding us, building us. And He said, a man whom I chose will blossom, will be blossom. அவன் என்ன செய்வான்? அவன் துளிர்த்து கொண்டே இருப்பான். நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பாத்திரம். அவன் எப்படி 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 மாறிக்கொண்டே இருப்பான்? தன்னுடைய வாழ்க்கையில் அவன் துளிர்த்து கொண்டே இருப்பான். தெரிந்து கொள்ளுகிற உன்னுடைய கோல் எப்படி ஆகுமா? துளிர்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னது போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்காக அவன் என்னென்ன காரியங்களை அவன் ஏறெடுத்து செய்கிறானோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவனுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்களா? இந்த பூமியில இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தி போடுவேன்றார். ஸோ நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை நடுத்தண்ணியில் விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. நம்மளை எப்படி பண்ணுகிறவர்? நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய சகல காரியங்களை அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு எதிராக முறுமுறுக்கக்கூடிய ஜனங்கள், அந்த முறுமுறுப்பிலிருந்து அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு நல்லது. இல்லை என்று சொன்னால் கர்த்தர் ஆக்ஷன் எடுக்க நேரிடும். So be humble yourself to God and be assured of the calling that God has put on you. You will be blessed. You will grow more and more. And the people against you and your ministry will not be on this earth if they don't repent. If they repent, yes, they have life. If they don't repent, if they are not stopping murmuring against the godly man, God will take the action. Let us all pray.
எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ, என்ன பர்பஸுக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ, அந்த தெரிந்து கொள்ளுதலில் நாங்கள் நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருந்து உம்மிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதிர் பேசுகின்ற முறுமுறுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னீங்க. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படி ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே.